சென்னையில் தாவிகோ சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. வண்ணாரப்பேட்டை, மவுண்ட் கீழ்ப்பாக்கம் உட்பட 5 துணை ஆணையர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் வெளியூரில் இருந்து வாகனங்கள் வருவது குறித்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் தற்பொழுது ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தாவேக ஆர்ப்பாட்டமானது தொடங்குகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. திருவல்லிக்கேணி சிவானந்தா சாலையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து தவேகவுடைய கட்சி தொண்டர்கள் இந்த இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தவேகவுடைய தலைவர் விஜய் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அநேகமாக அவர் 11 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர், காஞ்சிபுரத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் இங்கு வருவதையொட்டி போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே கூட்டம் சேருவதற்கான அனுமதியை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16 நிபந்தனைகள் இந்த வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை நகருக்குள் வரக்கூடிய நுழைவாயில் முழுவதுமாக செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வரக்கூடிய பகுதியும் அதே போல பூந்தமல்லி வழியாக வரக்கூடிய பகுதியும் முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. மேலும் வடசென்னை பகுதி வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட அளவு கூட்டம் மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காவல்துறை தரப்பில் 20,000 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி அதிக அளவில் கூட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. குறிப்பாக இணை ஆணையர் மேற்பார்வையில் 5 துணை ஆணையர்கள் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிவானந்தா சாலையில் தான் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையும் செயல்பட்டு வருகிறது. இதனால் மருத்துவ நோயாளிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த தவேக தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நேற்றே ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. தலைமை நிலைய செயலகத்தில் இருந்து இந்த அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதில் பல்வேறு நிபந்தனைகள் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளை யாரும் மீற வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டம் சரியாக 10 மணி அளவில் தொடங்க இருப்பதால் அதற்கு தகுந்தாற் போல் இடத்தில் ஒன்றாக கூட வேண்டும். அனைவரும் தங்களை வாகனத்தை தீவுத்திடலில் நிறுத்திவிட்டு கடற்கரை சாலை வழியாக சிவானந்தா சாலையை வந்தடைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் கட்டுக்கோப்பாக அமைதியான முறையில் நடத்தி நமது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசை வலியுறுத்த வேண்டும் என்று அந்த தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து விதிகளை முறையாக அனைவரும் பின்பற்ற வேண்டும், ஹெல்மெட் அணியாமல் யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு இடையூறு உண்டாகும் வகையில் பேனர், பதாகைகள் எதுவும் வைக்கக்கூடாது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மத, சாதி, இன மற்றும் தனிப்பட்ட நபர்களை புண்படுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட அதிகாரிகள் மீதும் ஆட்சேபகரமான முறையில் பேசுதல் மற்றும் முழக்கங்களை எழுப்பக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் அமைதியாக அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும். எந்த வகையிலும் கழகத்தின் கொள்கைகள் மற்றும் குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு எதிராக கண்டிப்பாக செயல்படக்கூடாது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சி தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்று குஷி ஆனந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.